வணக்கம் அண்ட் வெல்கம் ஜோபிகா வ்ளாக்ஸ். நேற்றுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஆட் ஆகிருக்காங்க. ஸோ நன்றி அந்த சப்ஸ்கிரைபருக்கு, தேங்க்யூ வெரி மச். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எபிசோடு வந்து ஓகே பார்க்கலாம். நேற்றுக்கு எபிசோட் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே இந்த விக்ரம்க்கு கொஞ்சம் ஃபேவராக பண்ணுற மாதிரி தெரியல. இந்த தலை டாஸ்க்லேயும் சரி, அந்த அது என்னது வீக்லி டாஸ்க்கும் சரி, ஆர்ட் அண்ட் ஆர்டிஸ்ட் கொஞ்சம் விக்ரமுக்கு ஃபேவராகவே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா விக்ரமோட பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து விக்ரமுக்கு கொஞ்சம் உடம்பு தாசியாக இருக்கா, அதனால் விக்ரமுக்கு ஃபேவராக போகிற மாதிரியே இருக்குது எனக்கு என்னமோ. ஸோ அப்புறம் மிஸ்ஸஸ் கனிக்கும் மிஸ் பாருவுக்கும் முட்டிக்கிச்சு. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ் பாரு வந்து பார்வதி வந்து கனி மேலே வந்து பொறாமை இருக்க தான் செய்யுது. அந்த பொறாமை ஏன்னா 4 வாரமாக நாமினேஷன்லேருந்து எஸ்கேப்பு, ப்ரீ நாமினேஷனில் இருக்காங்க இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது. அது என்ன பண்ணிட்டாங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, ஆமாம் நீங்கள் 4 வாரமாக ப்ரீ நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க மிஸ் பாரு. உடனே அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் கனி பழி வாங்குறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து வைங்க, அது முக்கியமான கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு மிஸ் பாருக்கு. அப்போ துணியெல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டாங்க. எடுத்து வைக்க சொல்லுவேன். இவங்க போய் அவங்க கையில் வந்து தேங்க்யூன்னு சொல்லி அவங்களும் ப்ரொவோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிஸ் கனியும். ஏன்னா அவங்களும் கண்டென்ட் கொடுத்தாகணும் இல்லை, ஆனால் ப்ரொவோக் பண்ணிட்டு தான் இருக்காங்க மிஸ் கனி. உடனே அவங்க வந்து போய் கீழே வச்சுறாங்க. இப்போ அதனால அது முட்டிக்கிச்சு 2 பேத்துக்கும். இதில் யார் மேலே தப்பு இருக்குது? 2 பேர் மேலே தான் தப்பு இருக்குது. 2 பேர் மேலே தான் இவங்க கண்டென்ட் கொடுக்கணும்னு வாண்டடாக மிஸ்ஸஸ் கனி வந்து வாண்டடாக கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க நான் கண்டென்ட் கொடுக்கக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன் நீ என்னென்னா நான் கண்டென்ட் கொடுக்க வைக்கிறேன்னு சொல்லி மிஸ் பாருக்கு கோவம். ஸோ அதனால் 2 பேருக்கும் முட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த வீக்லி டாஸ்க்கு இந்த சிம்பிளை கொடுத்து அதே மாதிரி அந்த சிம்பிள் மாதிரியே வந்து ஹவுஸ்மேட்ஸ்லாம் பண்ணி அது யார் குயிக்காக பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்டு, அந்த மாதிரி வீக்லி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஓவராலாக வந்து எல்லாத்தையும் வந்து மேக்கப் அவங்க பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க கொடுக்குற யூனிஃபார்ம் தான் போடணுன்ட்டாங்க. திடீர்னு பிக் பாஸ் என்ன ட்விஸ்ட்டு வச்சுருக்காருன்னு தெரியல. 24/7 பார்க்கல, எனக்கு நைட்டு தூங்கிட்டேன் நான். ஸோ அவன் இப்போ பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜ் அவர் என்னென்னா மிலிட்ரி கேம்ப் நடத்திட்டு இருக்காரு. கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்பவே போரிங்காக தான் இருக்குது.